ஓம் சக்தி தாயே எல்லாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும்னால சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது உங்கள் கையை பார்த்து நீங்கள் எளிமையாக எவ்வளோ எளிமையாக நீங்கள் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ பணம் தான் ஒரு மனிதனுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடியது. வாழ்க்கை வாழணும்னா பணம் தேவை. அந்த பணத்தை கொடுக்கக்கூடியது மேடுகளும் ரேகைகளும் தான். இப்போ இன்னைக்கு செல்வம் பணம் வரக்கூடிய வழிகளில் 11வது வழியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது புதன்மேடு. இன்னைக்கு புதன்மேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சுண்டுவர்களுக்கு கீழே இருக்கிறது புதன்மேடு சார். இந்த புதன்மேடு எப்படி இருந்தா என்ன பலன், அதாவது அதுக்கு வரக்கூடிய ரேகைகள் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். செல்வம் 11, கையில் பணம் வரும் வழிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புத்தியால் உயர்ந்த மனிதர்கள், பணம் படைத்தவர்கள், தொழில் அதிபர்கள், பேச்சை தொழிலாக கொண்டு கோடிகளை சம்பாதிக்கும் நபர்கள். அதாவது புதன்னா முதல்ல யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காண்டி இது. புதன் என்பவர் ஒரு புத்திசாலி கிரகம். இப்ப குரு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அறிவாளி, சனி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேலையே முக்கியமா வேலை தான் அவருக்கு ரொம்ப முக்கியம், கடமை தான் முக்கியம், கடமை தவறாதவர் சனி பகவான். சூரிய பகவான் எடுத்துட்டா புகழை விரும்பக்கூடியவர்கள். சூரிய மேடு நல்லா இருந்தா புகழை விரும்புவார்கள். இப்ப புதன் மேடு அதிகமா இருந்தா புத்திசாலித்தனம், புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்பவர்கள் தான் 75% நாட்டில் இருக்கிறாங்க. அந்த புத்தியை கொண்டு உயரக்கூடியவர்கள் புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள், புதன் மேடு உயர்ந்தவர்கள். நம்ம சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ஆசையை தூண்டி விட்டு வேலை செய்யறவர்களை சுக்கிரன் தான் மிகப்பெரியவர். இப்ப சந்திர பகவான் மனதுக்கு சொந்தக்காரர், மனதில் எழக்கூடிய நன்மை தீமைகளை செய்யக்கூடியவர் சந்திர பகவான். இப்ப செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா சேவை சார்ந்த துறை, கோபம், சேவை, இது எல்லாத்துக்கும் செவ்வாய் தான் காரணம். இப்ப நல்லது செய்யணும், நல்ல குணம், நல்ல ஒரு இது இருக்குன்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை வர்றது நம்ம செவ்வாயினாலதான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துக்கிறாங்க. இப்ப மனிதனை ஆள்வது கிரகங்களே. எந்த மேடு உயர்வாக இருக்கிறதோ அந்த குணம் அவருக்கு அதிகமாக வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுங்க, ஈஸியா கத்துக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த மேடு உங்க கையில எந்த மேடு அதிகமா இருக்கோ அந்த மேடு உங்களுக்கு நல்லா சிறப்பா வேலை செய்யும். இப்ப நம்ம புதன் மேடை பத்தி பார்க்க போறோம். புதன் மேடு தட்டையா இருந்ததுன்னா வச்சுங்க, அவதான் நியாயமான நீதியோடு வேலை செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியா இருப்பாரு. புதன் மேடு நல்லா இருக்கு சார், நல்லா உப்பி நல்லா கும்முன்னு இருக்கு, அவர்தான் தலை சிறந்த வியாபார துறையில் நல்ல வியாபாரியாக இருப்பார். வியாபாரத்தின் மூலம் புத்தியை பயன்படுத்தி நல்ல செல்வம் சேர்த்து வாழ்வில் உயர்வார். ஒன்று. ரெண்டாவது, பேச்சை மூலதனமாக கொண்டு பேசி பிழைக்கக்கூடிய, அதாவது வக்கீல், லாயர்கள், நீதிபதிகள், ஜோதிடர்கள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இவர்கள் எல்லாம் புத்திசாலித்தனத்தால், புத்தி உள்ளவன் பலவான் சொல்லுவாங்க, அறிவு சிந்தித்து செயல்படுவது. இந்த நேரத்துல என்ன செய்யணுங்கிறத செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறுபவர்கள் புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். படித்தவர்களும் இருப்பார்கள், படிக்காத மேதைகளையும் உருவாக்குவது புத பகவான் தான். புதன் ஒரு புத்திசாலி கிரகம். எப்படியாவது வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறது புதனோட வேலை. வாழ்க்கையில புதன் தான் எப்படி இருந்தாலும் முன்னுக்கு வந்துருவார். நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு வரக்கூடியவர் புத பகவான் தான். இந்த புதன் அளவுக்கு அதிகமாக இருந்தால், அதாவது எப்படி வேணாலும் பொருளை சம்பாதிச்சுக்குவார் சார். இப்படிதாங்கிற ஒரு விதியே இருக்கு அவர்கிட்ட. எப்படியாவது பணத்தை கூட்டி அள்ளிடுவார். புதன் ஓரளவு நார்மலா உயரமா நல்லபடியா இருந்தா அவர்கள் தான் 75% இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடிகளை குவிக்கக்கூடிய கோடீஸ்வரராக, தொழில் அதிபராக, நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய சேவை, அதாவது சேவை மனப்பான்மை,
அதாவது பிசினஸ் உள்நாடு வெளிநாடு இதில் வந்து உலக அளவில் பணக்காரர்களாக இருப்பவர்கள் வியாபாரிகளே. வியாபாரம் பிசினஸ் இதுதான் வந்து வாழ்க்கையில புத்திசாலி புதன். அந்த புதன் கிரகம் ஒருத்தருக்கு நல்லபடியா இருந்ததுன்னா வாழ்வில் சிறந்த நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய தொழிலதிபரை உருவாக்குவது புத பகவான் தான். புதன் ஒரு புத்திசாலி. எந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறத சீக்கிரமா முடிவெடுத்து டக்குன்னு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடியவர் புத பகவான் தான். அளவுக்கு அதிகமாகும் போது எப்படி வேணாலும் பணத்தை சம்பாதிப்பார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப அளவுக்கு அதிகமா பணம் இருக்கு சார். பணம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? அளவுக்கு அதிகமா மேடு மேடு அதிகமா இருந்ததுன்னா பணத்தை அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வரும்? அதாவது அளவுக்கு அதிகமாக மேடு புதன் மேடு அதிகமாக இருந்ததுன்னா எப்படி வேண்டும் என்றாலும், அதாவது நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறையாக, அதாவது எப்படி வேணாலும் உண்மைக்கு மாறாக பொருள் சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி புதன் மேடு அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குற்ற செயல்களை ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரவங்க அந்த அளவுக்கு அதிகமாக புதன் மேடு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வராங்களே, அந்த மாதிரி ரொம்ப புதன் அது அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்க குற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். அதாவது கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகின்றன. ஆசையை தூண்டி விட்டு ஒரு கிரகம் நல்லா இருந்ததுன்னா அதோட வேலையை காமிச்சிடும். இப்ப சுக்கிர பகவான் அதிகமா இருந்தாருன்னா ஆசை எல்லாத்து மேலேயும் ஆசையை உண்டு பண்ணிடுவார் சார். பொருள் பெண் எல்லாத்து மேலேயும் ஆசையை உண்டு பண்றது சுக்கிர பகவான் தான். இப்ப குரு பகவான் அறிவந்தா அவங்களுக்கு மேலாதிக்கம் அதிகமா, நம்ம அறிவாளி, நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மமதம் வந்துடும். ஒரு அறிவாற்றல் நிறைய இருக்கும். ஒரு மத தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதே மாதிரி எல்லாமே ஒரு மேடு. அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்ப புதன் மேடு அளவுக்கு அதிகமா இருக்குதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு புத்திசாலித்தனம், எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கணும், எங்க பூந்து எப்படி வரணும், எப்படி பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் மேல்நிலைக்கு வரணும், என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் புதன் ஆதிக்கம் தான். அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது குற்ற செயல்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறவங்க போட்டி போட்டு, அதாவது போலீஸுக்கே வந்து சவால் விடக்கூடிய அளவுக்கு புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இருப்பார்கள். குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். உண்மையாக பேச்சாற்றல் நிறைந்தவர்கள். நல்ல ஒரு புதன் ஓரளவு நல்லா இருந்தாவே பேச்சு திறமையா இருக்கும். விகட கவியாக பேசுவது, பேச்சாற்றல் மூலம் பணம் சம்பாதிப்பது. ஜோதிடர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கதை, கவிதை, கட்டுரை, கற்பனைலாம் இவங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும். இன்னும் சொல்ல போனா திரைப்பட துறையில முக்காவாசி பேர் நம்ம புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க வந்து மேஜிக் மாதிரி பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க, மெஸ்மரிசம், பில்லி சூனியம் இந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களும் இந்த புதன் ஆதிக்கத்துக்குள்ள வந்துருவாங்க. இப்ப புதன் மேட்ல ஒரு கோடு இருக்கு சார். புதன் மேடு நல்லா இருக்கு, இப்படி ஒரு கோடு இருக்கு. இந்த கோடு வரக்கூடாது, குறுக்க கோடு. இப்படி மேல இந்த பக்கம் கோடு வரலாம், இந்த பக்கம் கோடு வரக்கூடாது. இந்த பக்கம் கோடு வந்ததுன்னா, இந்த கோடு வந்ததுன்னா புதன் மேட்ல உங்களுடைய பொருள் திருடு போக போகிறது. எச்சரிக்கையாக இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்ம காணொலி எல்லாமே விழிப்புணர்வு காணொலி தான். ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார், அது இயற்கையில இருந்தாலும் சரி, இப்ப வந்தாலும் சரி, இந்த கருப்பு புள்ளி இருந்ததுன்னா அவங்க பிசினஸ் பண்ணக்கூடாது. பிசினஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. நீங்க வேணா பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கருப்பு புள்ளி இருந்ததுன்னா மறைகிற வரைக்கும் பிசினஸ் பண்ணீங்கன்னா அது லாஸா தான் ஆகும். அதை முதல்ல நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு பெருக்கல் குறி இன்டூ மார்க், இந்த இடத்துல புதன் மேடு நல்லா இருந்து இன்டூ மார்க் இருந்ததுன்னா, அதாவது புத்தி ரேகை மிச்ச ரேகையெல்லாம் பங்கப்படாம இருந்ததுன்னா சிறந்த அறிவாளியாக திறமையானவராக வாழ்க்கையில யாராட்ட எப்படி நடக்கணும்னு பார்த்து திறமையா வெளியில வந்து நல்லா சம்பாதிச்சுவாங்க. அதே வந்து இந்த புத்தி ரேகை சரியா இல்லை, மிச்ச ரேகை ஏதோ ஒரு பங்கப்பட்டு இருக்குது அப்படின்னு இந்த இன்டூ மார்க் இருந்தா அவர்கள் ஏமாற்று பேர் வழியாக, அதாவது பொய் சொல்லி உண்மைக்கு புறம்பாக பணம் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள். இதே மாதிரி ஒரு ஸ்டார் குறி கையில இருக்கு சார். இந்த புதன் வீட்டுல ஸ்டார் குறி இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ரேகை, முக்கியமான ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா, அதாவது திறமையான நபராக, வாழ்வில் ஜொலிக்கக்கூடிய நபராக அவர்கள் அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க. அவங்கள வந்து மாத்திக்கிட்டு வாழ்க்கையில எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வித்தை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த ரேகையெல்லாம் முக்கியமான ரேகை சரியில்லை, மேடு சரியில்லை அப்படின்னா அவர்கள் தான் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள். போட்டி போட்டு அதாவது ஒரு செயல்ல இதை நான் செஞ்சே காமிக்கிறேன்னு உண்மைக்கு மாறான செயல்களில் பணம் சம்பாதிப்பவர்கள் இந்த ஸ்டார் இருக்கிறவங்க. இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு வட்டம் இருக்கு சார். இந்த மாதிரி வட்டக்குறி இந்த புதன் மேட்ல இருந்ததுன்னா ஆபத்து, விஷத்தால்
ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு. வெடிமருந்து இந்த மாதிரி இதில் ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த வட்டம் மட்டும் இருந்ததுன்னா புதன்மேட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு வளைகுறி இருக்குது சார். வளைகுறி இந்த இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உண்மையாக நடந்துக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அதாவது தப்பான வழியில் போனோம்னா அதாவது திருடுவதற்கு வாய்ப்பு உண்டு. திருடி மாட்டிக்கிட்டு அடி வாங்கி அங்கே இறக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். நம்ம உயிர் மேலே ஆசை இருந்ததுன்னா உண்மையாக நடந்துக்கணும். அதை திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சு மாட்டிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க. இந்த இடத்துல ஒரு சதுர குறி இருக்கு சார். இந்த புதன்மேட்டில் ஒரு சதுர குறி இருக்குதுன்னா மிகச்சிறந்த அமைப்பு. அவர்கள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ்ல லாஸ் ஆனாலும் அவர்கள் அந்த லாஸை வந்து சரி கட்டிடுவாங்க. அந்த லாஸ் ஆகாத அளவுக்கு இந்த சதுரம் அவர்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கோண குறி, இந்த முக்கோண குறி இங்க கையில இருந்ததுன்னா இந்த இடத்துல புதன்மேட்டில் இருந்ததுன்னா பணம் செய்யக்கூடிய அரசியல்வாதியாக இருப்பார்கள், பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பணத்தை வந்து எப்படி எந்த வழியிலையாவது பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில உயரத்துக்கு வரக்கூடிய அரசியல் நிபுணராக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். இப்ப நம்ம புதன்மேடு சரியில்லாம இருந்ததுன்னா நீதி, நேர்மை, நியாயம்னு போவாங்க. புதன்மேடு அளவோடு இருக்கிறவங்க அவர்கள் உயர்ந்த ஒரு தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒரு கைராசி மருத்துவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒரு நல்ல பேச்சாற்றல் நிறைந்த ஒரு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய வக்கீலாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒரு நீதித்துறையை ஆளக்கூடிய ஒரு நீதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. மிகப்பெரிய நல்லவர்கள், வல்லவர்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய பேச்சாளர்களாக, ஜோதிடர்களாக, பட்டிமன்ற பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள், அதன் மூலம் வருமானம் சம்பாதித்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் புதன் ஆதிக்கத்தில் நிறைந்தவர்கள். இதுல அளவுக்கு அதிகமாக புதன் போகும்போது ஒரு சில உண்மைக்கு மாற எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் நினைப்பாங்க. இதெல்லாம் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடியது ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம். ஆரோக்கிய ரேகை வரும்போது அளவுக்கு அதிகமா பணம் வரும்போது ஆரோக்கியமும் வரும். ஆரோக்கியம் வந்ததுன்னா அளவுக்கு அதிகமா பணம் இருக்கும். அந்த ரேகை வந்ததுன்னா அளவுக்கு அதிகமா பணம் இருக்கும். அந்த பணம் வரும்போது நிறைய சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா தூங்குவாங்க. வியாதி வந்துடும் கூடவே. அந்த வியாதியும் கூடவே வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஆரோக்கிய ரேகை கண்டாவே வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆயுள் ரேகையை ஆரோக்கிய ரேகை வெட்டுமிடம் மரணம்னு சொல்லுவோம். வெட்டாம இருந்துட்டா மிகவும் சிறப்பு. இந்த ஆரோக்கிய ரேகை புதன் வீட்டுக்கு போகாம செவ்வாய் மேட்டோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, மிகச்சிறந்த அமைப்பு. அந்த புதன் மேட்டுக்கு இப்படி போயிடுச்சு வச்சுங்க, இந்த ஆரோக்கிய ரேகை புதன் மேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவங்க வந்து ஹார்ட்டை வந்து எச்சரிக்கையா பார்க்கணும். ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு புதன் ரேகை புதன் மேட்டுக்கு போச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஹார்ட்டை எச்சரிக்கையா பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்வில் சிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆரோக்கிய ரேகை 1க்கு 2 இருந்ததுன்னு வச்சுங்க, உடம்பு நல்லா திறமையா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வியாதி வந்தாலும் எதுவும் அசைச்சிக்க முடியாது. வியாதி வந்தாலும் அது சரியா போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இந்த ஆரோக்கிய ரேகையில தீவு வந்ததுன்னா வெட்டு துண்டு விட்டு விட்டு வர்றது, வியாதி அடிக்கடி வரும், தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா உப்புசம், அதாவது வயிறு உப்பிக்கிறது, செரிமான பிரச்சனை, வயிற்று கோளாறு வர்றது, புதனுடைய ரேகை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. புதன் ரேகை இருக்கிறவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப புதன் ஆதிக்கம் அப்படின்னா புதன் அளவு, அதாவது தட்டையா இருந்தாலும் கொஞ்சம் உப்பி இருக்கிறவங்க புதன் ஆதிக்கம் இருந்தவங்க. அளவுக்கு அதிகமான கொஞ்சம் நல்ல உள்ள எல்லா மேட்டோட நல்ல கும்முன்னு உயரமா இருக்கிறது. இப்ப புதன் ஆதிக்கம் உள்ளவர்கள் தான் 75% கோடீஸ்வரனாக இருப்பார்கள். அதாவது புத்தியை கொண்டு வாழ்வில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் புதன் ஆதிக்கம் உடையவர்கள். அளவுக்கு அதிகமாக இருப்பவர்கள், அதாவது உண்மைக்கு மாறாக கள்ள நோட்டு அடிக்கிறது, கள்ள கடத்தல், இதை மாதிரி தவறான முறைகள்ல பணம் சம்பாதிக்கிறது, தவறான முறைகள்ல எல்லா துறையிலையும் சரி உண்மைக்கு மாறாக, அதை மட்டும் தெரிஞ்சுங்க, உண்மைக்கு மாறாக ஓரளவு பிஸ்னஸ் பண்றோம். ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறோம்னா ஒரு 5 ரூபா கூட வச்சு விற்கிறது, அது வந்து லாபம். அதாவது புதன் புத்திசாலியை வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது, அது தொழில் இருக்கிற, அது ஓகே. 10 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 1000 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்கிறது, அதே மாதிரி அதை பேச்சால மயக்கி விற்கிறது, ஏமாத்தி விற்கிறது. அதே மாதிரி இது வந்து இந்த கல் வந்து இது வைரக்கல்,
இதை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும். அதாவது பில்லி, சூனியம், மெஸ்மரிசம் பண்றது, ஏமாத்துறது, இந்த மாதிரி வகையில புதன் அளவுக்கு அதிகமா இருக்கும்போது அந்த அறிவை மாற்றுவார். புதன் இந்த கிரகங்கள் மனிதனாக வேலை செய்வதில்லை. மனிதனுடைய உள்ளே புகுந்து அந்த மேடுகள் அதிகமாக இருக்கும்போது அந்த வேலையை செஞ்சிருங்க. அதெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. மனுஷன் செய்யறது கிடையாது. என் புள்ள சொன்ன பேச்சு கேட்கல, என் மனைவி சொன்ன பேச்சு கிடையவே கிடையாது. கிரகங்கள் அவர்களை ஆடுகிறது. இப்ப நம்ம கையை எடுத்துக்கிட்டோம்னா எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட குணம் உங்களுக்கு வேலை செய்யும். எந்த ரேகை நல்லா இருக்கோ அந்த ரேகை உங்களை செயல்படுத்தியே தீரும். இதுல நம்ம என்னன்னா, நம்ம ஒரு பகடக்காய் மாதிரி நம்ம கையில மாட்டிக்கிட்டோம்னா அது உருட்டும் போது எப்படி உருட்டுறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம போயாகும். அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு நம்ம மனிதனுடைய லைஃப் அந்த மாதிரி தான் இருக்கு. இதுலயும் ஒரு சில பேரு இப்ப நம்ம செய்ய போறோம். இதுல இது நியாயமா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். அதாவது வர்றதை எல்லாமே அந்த ஒரு எண்ணம் அதிகமா வரும். வரும்போது தவறு செய்யாமல் திருத்தி கொண்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.